இது பாத்தீங்க அப்படின்னா 2 பல்லு செவல மரம், ரொம்ப அன்பான குட்டி. 2 பல்லு தான் பக்ரீத் சேல்ஸுக்காக இருக்கு. வயசு பாத்தீங்க அப்படின்னா 2 பல்லு. நல்லா வந்துட்டு உயிரடைக்கு 80 கிலோ இருக்கும். கறி மதிப்புக்கு வந்து 35 இருந்து 40 கிலோ சாலிடா வந்து. இது வந்து சுத்த நாட்டு கிடையாது, மூலிக்காதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காது பாத்தீங்க அப்படின்னா காதே இருக்காது. இது காது வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சோவி கணக்கா தான் வந்துட்டு என்ன செய்யும் இருக்கும். யாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இந்த குட்டியை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா நல்ல முறையில் தமிழ்நாடு ஃபுல்லா எந்த மூலையில இருந்தாலும் அவங்களுக்காக வந்துட்டு என்ன செய்யலாம் டெலிவரியோட. இது வந்துட்டு செம்மறி, சிலவங்க வந்துட்டு இதை கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க. மூக்கு கட்டுங்க பாப்பா. இது நல்ல விவரம் தெரிஞ்சவங்க. இது வந்து ஒரிஜினல் ஜமுனாபுரி. வந்துட்டு நாட்டுக்குட்டியும் கிடக்கு, இருசலும் கிடக்கு, ஜமுனாபுரி கிடக்கு. எப்போதுமே வந்து அவைலபிள்ல தான் இருக்கும். இது உயிரிட வந்துட்டு 70 இருந்து 80 கிலோக்குள்ள இருக்கும். 90, 100 உண்மையில இருக்குமா? கண்டிப்பா. நம்ம இல்லாம வந்துட்டு நினைச்சது இல்ல, சொல்றது இல்ல, கண்டிப்பா இருக்கும். நம்மள்டே வந்துட்டு திராஸ் அவைலபிள்ல தான் இருக்கு. உங்களுக்கு வேற கடைநல்லூர். நம்மளுடைய ஃபார்ம் நேம் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்கே ஃபார்ம். பக்ரீத் பிறநாளுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஏறத்தால ஒரு 80 கிடாய்க்கு மேல வந்துட்டு நமக்கு வந்துட்டு குட்டிகள் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகி முடிஞ்சு விட்டது. நம்ம பக்ரீத் மட்டும்தான் நம்மள்ட்ட குட்டிகள் கிடக்கும் அப்படிங்கிறது எண்ணங்கள் கிடையாது. பக்ரீத் அல்லாத டயத்துலயுமே நம்மள்ட்ட வந்துட்டு இங்க இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் வசதி, நம்மள்ட்ட பிஎஸ்கே டிரான்ஸ்போர்ட் சொல்லிட்டு நம்மள்ட்ட டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு எப்போதுமே அவைலபிள்ல இருக்கு. இங்க இருந்து சென்னை வரைக்கும், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, திருமங்கலம், இப்படி எல்லா ஏரியாக்களுக்குமே நம்ம வந்துட்டு முட்டுக்கிடா குட்டிகள்ல இருந்து வளர்ப்புக்காக, செல்லப்பிராணி செல்லமா வளர்ப்பதற்காக வீட்டில் எப்போதுமே கட்டுத்தரில் ஒரு குட்டி 2 குட்டி இருக்கணும் பக்ரீத்துக்காக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக வருடம் ஃபுல்லா வந்துட்டு 2.5 மாச குட்டிகள்ல இருந்து கிடாய்கள் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்ரீத்தோடைய ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா, இந்த பக்ரீத்ல வந்துட்டு நம்ம 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்துட்டு கிடாய்கள் வந்துட்டு சேல் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட குறைஞ்சபட்சம் நம்மள்ட்ட வந்து 10,000 இருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்மள்ட்ட கிடாய்கள் வந்துச்சு. அந்த 1 லட்ச ரூபா கிடாய்கள்ல இருந்து எல்லா கிடாயுமே வந்துட்டு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க கிடாய் வந்துட்டு அவைலபிள்ல இருக்கு. இந்த கிடாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 பல்லு தான். முட்டுக்கிடா தோதுக்கும் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா இந்த கிடாய் வந்துட்டு ஆகும். அதே டயத்துல பக்ரீத் தோதுக்கும் அந்த ஒரு கிடாயை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். கிடாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல நீட்டம், நல்ல சாட்ட கணக்கா இருக்கும். குட்டி வந்துட்டு நல்ல ஒசரம். உயிரடைக்கு பாத்தீங்க அப்படின்னா 90 இருந்து 100 கிலோ வந்துட்டு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 90 இருந்து 100 கிலோ அந்த குட்டி வந்துட்டு அவைலபிள்ல இருக்கும். கறி மதிப்பு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தால வந்துட்டு 40 இருந்து 45 கிலோ வந்துட்டு கறி மதிப்பு மட்டுமே இந்த குட்டி வந்துட்டு விழும். பக்கத்துல இருக்க இந்த வெள்ளை கிடாய் பாத்தீங்க அப்படின்னா 4 பல்லு கிடாய் தான். இதோடைய உயிரிட மதிப்பு பாத்தீங்கன்னா 70 இருந்து 80 கிலோ வரைக்கும் இந்த உயிரிட வந்துட்டு இந்த குட்டி இருக்கும். கறி மதிப்பு வந்துட்டு 35 இருந்து 40 கிலோ வரைக்கும் இருக்கும். வயசு பாத்தீங்க அப்படின்னா 4 பல்லு தான், இளம் பல்லு, 4 பல்லு. இந்த குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்டுத்தரில் வந்துட்டு ஒரு 3 மாசத்துக்கு மேலேயே கட்டுத்தரில் இருக்குது. இதோடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ராக்கி பாய். நம்ம நின்றோம் அப்படின்னா வந்துட்டு பச்சை பிள்ளையாயிட்டு வந்துட்டு நிற்பாக. இது வந்து முழுக்க முட்டுக்கிடாக்கு வந்துட்டு பயன்படுத்தினது. நல்லா வந்துட்டு களத்துல வந்துட்டு நின்று அவர் நம்மளுடைய பேரை வந்துட்டு என்ன செய்வாப்ல அப்படின்னா காப்பாத்துவாப்ல. இப்போ இந்த ட்ரிப் வந்துட்டு இது என்ன செஞ்சோம் அப்படின்னா பக்ரீத்துக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சேல் பண்ணிருக்கோம். அது பிரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 3-4 பிரைஸ் கிட்ட 4 பந்தயம் வந்துட்டு இது என்ன செஞ்சிருக்கு, எடுத்திருக்கு. நம்ம கேர் ஆஃப்ல இல்ல, நம்மளுடைய சகோதரருடைய கேர் ஆஃப்ல வந்துட்டு பந்தயம் அடிச்சிருக்குது. இந்த கிடாய் பார்த்தாலே தெரியும் இது என்ன கிடாய், யார்கிட்ட கிடந்துச்சு, என்ன டீம்ல வந்துட்டு இந்த கிடாய் இருந்துச்சு அப்படிங்கிறது பாக்குற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா தெரியும். நல்ல உருவம், நல்ல சைஸ். கிட்டத்தட்ட கடையனூர்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நம்பர் 1 கிடாய். இதே தரத்துல இதே கிடாய்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்துட்டு 10ல வந்துட்டு இதுவும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 1 தான். பயங்கரமா இருக்கு. உயிரிடம் எவ்வளவு இருக்கு? இதுக்கு எனக்கு தெரிஞ்ச உயிரிடம் வந்துட்டு 125 கிலோ இருக்கும். 100 கிலோ தாண்டுமா? 120 கிலோ தாராளமா வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இது வந்துட்டு 8,000 பொட்டு கிடாய். இப்ப நாள் நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா எடை போட்டு கூட செக் பண்ணி காமிச்சிருவேன். இதோட இடம் வந்துட்டு 120 இருந்து 125 கிலோ சாலிடா இருக்கும். கறி மதிப்பு வந்துட்டு 60 கிலோ வந்துட்டு விடாம இருக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது குட்டி கண்ணு குட்டின்னு சொல்லுவான். இந்த மாதிரி கிடாய்கள் பாக்குறது ரொம்ப வந்துட்டு அரியுது. நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் சீருவான். நான் நிக்கும் போது வந்துட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டான். பழகிடுச்சு. நம்ம பாசத்துக்கு வந்துட்டு அடிமை தான் எல்லாருமே. போல்ட்ல அப்படி நீங்க போட்டீங்களா? அங்கே போட்டு போல்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 பல் தரத்திலே கொம்பு கொஞ்சம் ஓரளவு நமக்கு தெரியும். அது வந்துட்டு ஓரளவு தள்ளினதுக்கு அப்புறமாட்டே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா 2 பக்கமும் வந்துட்டு என்ன செஞ்சிடும் அப்படின்னா போல்ட் வந்துட்டு நம்மளே போட்டுருவோம். இல்ல கொம்பு எத்தனை டைம் உருவி இருக்கும்? இதுக்கு கொம்பு வந்து 2 ட்ரிப் உருவி இருப்போம். 2 தடவை. அதிகப்படியே 2 ட்ரிப் தான். அதுக்கு மேல வந்துட்டு யாரும் உருவ மாட்டாங்க. ஒரு ட்ரிப் உருவும் போதே கொம்புடைய தரம், பலம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவை வந்துட்டு போதுமானது. இல்ல அதோடைய தரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, கூட ஒரு ட்ரிப் உருவணும் அப்படின்னா ஒரு ட்ரிப் 3 டைம் 4 டைம் உருவணும்னு சொல்லுவாங்க. 4 ட்ரிப் உருவ வேண்டிய தேவையில்லை. 2 ட்ரிப் உருவனாலே போதுமானது. இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கருமரை பக்ரீத்துக்காக நம்ம வந்துட்டு வாங்கணும். நம்ம கட்டுத்தரில் வந்துட்டு 2 மாசத்துக்கு மேல வந்துட்டு இது நின்றுச்சு. இது பாத்தீங்க அப்படின்னா ஊட்டிக்கு போகுது. குளிர் பிரதேசத்துக்கு வந்துட்டு நம்ம ஊர்ல தென்காசி மாவட்டத்துல இருந்து
எங்க போகுது அப்படின்னா ஊட்டிக்கு வந்துட்டு இந்த கிடாய் வந்துட்டு போகுது. நல்ல வளர்ப்பு, நல்ல பெருவெட்டு குட்டி வந்துட்டு எப்படி பார்த்தாலும் உயிர் மதிப்புக்கு வந்துட்டு 90 இருந்து 100 கிலோ வந்துட்டு சாலிடா வந்துட்டு இந்த பொருள் உயிரிட வந்துட்டு இருக்கும். முட்டுக்கிடாக்காக வந்துட்டு பயன்படுத்தின வந்துட்டு கிடாய் தான். கொம்பும் சரி தலை சட்டும் சரி இந்த கிடாய் வந்துட்டு பொருத்தமான உள்ளது. எதுக்குமே வந்துட்டு சோடா கிடையாது இந்த பொருள். ஊட்டியில எப்படி டெலிவரி பண்ணுவீங்க நீங்க? ஊட்டி டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு திருப்பூர் வரைக்கும் டெலிவரி தர்றதா வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வாக்கு கொடுத்துருக்கோம். ஊட்டியில இருந்து அவங்க திருப்பூர் கீழே இறங்கிடுவாங்க. நம்ம இங்க இருந்து திருப்பூர் வந்துட்டு உஷா தியேட்டர்ல போயிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா டெலிவரி வந்துட்டு கொடுத்துருவோம். ஊட்டிக்கு மட்டுமே நம்ம ஃபார்ம்ல இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 12 கிடாய் வந்துட்டு போகுது. திருப்பூர் வரைக்கும் போகுது. ஆமா, திருப்பூர் வரைக்கும் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். போல்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பீரத்துக்கான அடையாளம் வந்துட்டு போல்ட்டும்பாங்க. ஆனா ஆக்சுவலா போல்ட் வந்துட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா குட்டிகள் வந்து நல்ல பெருவட்டா அந்த மாதிரி உயிரிடைக்கு 80 கிலோ 70 கிலோ வரும்போது கழுத்துல போடும்போது கழுத்துல வந்துட்டு குட்டிகளுக்கு வந்துட்டு காயங்கள் ஏற்படும். அப்போ போல்ட் நம்ம போடும்போது வந்துட்டு ஈஸியா வந்துட்டு குட்டியை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிடலாம். எவ்வளவு வந்துட்டு நம்ம வந்து நம்மள்ட்ட இருந்து குட்டி சேட்டை பண்ணாலும் வச்சாலும் சரி, இதனால வந்துட்டு எந்த காயமும் வந்துட்டு என்ன செய்யாது, விழாது. அதனால பர்பஸ்க்காக தான் வந்துட்டு போல்ட் போடுறாங்களே தவிர வேற எந்த பர்பஸும் வந்துட்டு கிடையாது. ஃபுல் லோடோட வந்துட்டு கழுத்துல இழுக்கும்போது கழுத்துல வந்துட்டு ஃபுல் லோட்ல இழுக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா கழுத்துல வந்துட்டு புண்ணுகள் வரும். முடிகள் வந்துட்டு அதிகமா வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லா வந்துட்டு உதிர்ந்துடும். கழிவாயி இந்த இடம் ஃபுல்லா தோல்ல ஃபுல்லாமே லுக் இல்லாம பார்வை இல்லாம இருக்கும். 2 விஷயத்துக்காக நம்ம வந்துட்டு போல்ட்டை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். ஒண்ணு மெயின் பர்பஸ் குட்டியை வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு ஃபுல் கண்ட்ரோல வந்துட்டு எவ்வளவு பெரிய கிடாயா இருந்தாலும் சரி போல்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு எவ்வளவு பெரிய கிடாயா இருந்தாலும் நம்ம அவுத்து மாத்திக்கிடலாம். இதே கழுத்துல கடந்துச்சு அப்படின்னா ஹேண்டில் பண்றது ரொம்ப செம்படம். இது வந்து சுத்த நாட்டு கடை தான், செங்கடாயின்னு சொல்லுவாங்க. இதை வயசு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு 4 பல்லு தான். இதுவும் பந்தய கடை தான். கிட்டத்தட்ட வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமான குட்டி. ஆனா பக்ரீத்துக்காக நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டு லோக்கல்லே வந்துட்டு இந்த கடாயை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கிறோம். ஆமா, லோக்கல்லே வந்துட்டு விலை முடிஞ்சுதான். பெருநாள் வரைக்கும் வளர்ப்புக்காக நம்மள்ட்ட வந்துட்டு இந்த குட்டி வந்துட்டு நிக்குது. எப்போ வந்து எடுப்பாங்க? பெருநாளுக்கு முதல் நாள் நம்மள்ட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால பெருநாளுக்கு முதல் நாள் வந்து குட்டியை கொண்டு போய் கொடுத்து வீட்டுல கொண்டு போய் கட்டிட்டு என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம். 4 பல்லுங்கும் போது கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் கிடாய் இந்த குட்டி. சிங்க தோரணை அந்த குட்டி வந்துட்டு சிங்க தோரணை ரொம்ப வந்துட்டு ஆக்ரோஷமா இதா இருப்பாங்க. பக்கத்துல போனாலே வந்துட்டு அடங்க மாட்டாங்க. காலை மாதிரி வந்து நம்ம கட்டுத்தரைக்கு வந்து 2 மாசத்துக்கு மேல ஆகுது. இருந்தாலும் கூட வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அடங்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பக்கத்துல போனா நம்மள அடிச்சே ஆகணுங்கிற ஒரு பெரிய குறிக்கோளோட வந்துட்டு இருக்காங்க அந்த கிடாய். முடியெல்லாம் யார் வெட்டினாச்சு? முடி வந்துட்டு நம்ம வந்து நம்மள்ட்ட வந்து ஹேர் மிஷின் இருக்குது. நம்மளே வந்துட்டு என்ன செய்யலாம்னா வெட்டுவோம். இந்த கிடாயை பொறுத்த வரைக்கும் பக்ரீத்துக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணனால இதை வளர்த்தவங்க தான் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தோரணையா வந்துட்டு வெட்டி இருக்காங்க. இதெல்லாம் எங்க வாங்குனீங்க? ஏதாவது இந்த கிடாய் வந்துட்டு நம்ம மதுரையில வந்துட்டு என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த ஒரு கிடாய் ஸ்பெசிபிக்கா வந்துட்டு மதுரையில இருந்து நம்ம இறக்கி பண்ணலாம். இந்த கலர் பிடிச்சனால, இந்த தோரணை பிடிச்சனால இது வளர்த்தவங்க வந்துட்டு நமக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு தொழில் ரீதியா வந்துட்டு பழக்க வழக்கங்கள் இருக்கு. அதனால இந்த கிடாய் வந்துட்டு மதுரையில இருந்து நம்ம வந்துட்டு என்ன செஞ்சோம் அப்படின்னா இறக்கணும். பக்ரீத்துக்காக நம்மளுடைய பிஎஸ்கே ஃபார்ம்ல இருந்து சென்னை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் வரைக்கும் நம்மள்ட்ட வந்துட்டு பக்ரீத்துக்காக குட்டி எடுத்துருக்காங்க. நம்ம குட்டியை வந்து டெலிவரியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் போல சொல்ல போனா இங்க வந்து இன்னும் 10 கிடாய் வந்துட்டு ஊட்டிக்கு போதற்காக வந்துட்டு என்ன செஞ்சிருக்கோம்னா தயாரா இருக்கு, வெயிட்டிங்ல இருக்கு. வரக்கூடிய பக்ரீத்துக்குல இருந்து ஒரு 3 நாளைக்கு முன்ன குட்டி நம்ம திருப்பூர் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம். குட்டிகள் சந்தையில போய் குட்டிகள் பர்ச்சேஸ் பண்றதும் இல்ல, கொண்டு போய் சேல் பண்றதும் இல்ல. நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்து நம்மளே வளர்த்து நம்மளே பண்ணிக்கிடுவோம். எங்கனாலும் போயிட்டு நேரடியா போய் அந்த கட்டுத்தரல போயிட்டு தான் வந்துட்டு என்ன செய்வோம்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்மள்ட்ட இருக்க இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு 120 கிடாய்க்கு மேல நம்மள்ட்ட வந்துட்டு அவைலபிள் இருக்கு நம்ம ஃபார்ம்ல. ஒரு கிடாய் கூட நம்ம சந்தையில போயிட்டு என்ன செய்யல அப்படின்னா வாங்கல. காரணம் என்னன்னா நமக்கு அது தோவுப்படாது. ஒரு நம்மளும் வந்துட்டு ஒரு வியாபாரத்துக்கு எடுக்கும்போது சந்தை வியாபாரத்துல போயிட்டு நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து திருப்தியா நம்ம என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இது வந்து கஸ்டமர்ட்டையும் குட்டி வளர்த்தவங்கள்ட்ட வாங்கினா மட்டுமே பெஸ்ட் பிரைஸுக்கு வந்துட்டு நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்துட்டு என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். நம்மள்ட்ட இருந்து 2 ரூபா 1000 ரூபா கூடுதலா தான் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா சந்தையில பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு 2000 ரூபா 3000 ரூபா சௌரியமாவே நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்துட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா கொடுக்குறோம். இந்த கிடாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4 பல்லு குட்டி வந்து ரொம்ப அழகா ரொம்ப அமைதியான கேரக்டர். இது யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நண்பர் சென்னையில வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 2-3 பிரான்ச் வச்சிருக்காப்ல, ஸ்டார் மொபைல்னு சொல்லிட்டு. அவருக்காக பிரத்யேகமா வந்துட்டு இந்த கிடாயை வந்துட்டு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பெருநாளுக்கு முதல் நாள் வந்துட்டு அவருக்காக வந்துட்டு டெலிவரிக்காக வந்துட்டு இந்த கிடாயை வந்துட்டு போகும். சென்னைக்கு எப்படி டெலிவரி பண்ணீங்க? சென்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வீக்லி 1 டைம், அதாவது பக்ரீத்துக்கு முன்னாடிங்கிறது 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் வந்துட்டு சென்னை வரைக்கும் ரூட் போட்டு நம்ம வந்துட்டு நம்ம வண்டி போகுது. இங்க இருந்து தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், மதுரை மாவட்டம், இங்க யாரெல்லாம் வந்துட்டு சென்னையில வந்துட்டு வியாபாரம் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய குட்டிகளை அம்பட்டையுமே நம்ம சேகரிச்சு நம்ம வந்துட்டு சென்னை வரைக்கும் டெலிவரி பண்றோம். இந்த கடாய் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பக்ரீத்துக்காக வந்துட்டு நம்மளுடைய லோக்கல்ல வந்துட்டு நம்ம நண்பர் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காப்ல, பர்ச்சேஸ் பண்ணிருக்காப்ல. பெருநாளுக்கு முதல் நாள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடுப்போம். ரொம்ப சுத்த வெள்ளை கிடாய், ரொம்ப அழகான கிடாய். இது
2 பல்லு கிடாய் தான். ஒரு வருஷம் பூர்த்தி ஆனால் மட்டுமே வந்துட்டு பக்ரீத்துக்காக வந்துட்டு பலியிட முடியும். அதன் அடிப்படையில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க எல்லா கிடாயுமே வந்துட்டு ஒரு வருஷம் வந்துட்டு பூர்த்தியான கிடாய் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கும். ஒரு வருஷத்துக்கு கீழே உள்ள கிடாய் எந்த குட்டியுமே நம்ம வந்து பக்ரீத்துக்கு வந்துட்டு சேல் பண்றது இல்ல. 2 பல்லு கிடாய் இது பூர்த்தி ஆயிடுச்சு. லோக்கல்ல வந்துட்டு நம்மளுடைய நண்பர் வந்துட்டு நினைச்சிருக்காப்ல வாங்கியிருக்காங்க. என்ன ரகம் இது? எவ்வளவு வெயிட் இருக்கும்? உயிரிடைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 கிலோல இருந்து 30 கிலோ இருக்கும். கறி மதிப்பு வந்துட்டு ஒரு 17 கிலோ இருந்து 18 கிலோ வந்துட்டு தாராளமா இருக்கும். இதான் சின்ன சைஸ்ல அழகு. ஆமா, சின்ன சைஸ்ல இது ஒரு அழகு. இது பாத்தீங்க அப்படின்னா 6 பல் கிடாய், கருமறை, நல்ல நீட் போக்கு, நல்ல ஒசரம். உயிரிடைக்கு பாத்தீங்க அப்படின்னா 90ல இருந்து 100 கிலோ அசால்ட்டா வந்துட்டு என்ன செய்யும் இருக்கும். கறி மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா 45 கிலோ வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு முட்டுக்கடா தோதுக்கும் இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். பக்ரீத்துக்காகவும் என்ன செஞ்சுக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். இன்னும் வந்துட்டு இது பக்ரீத்துக்கு வந்துட்டு சோல்ட் அவுட் ஆகலை. யாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அந்த குட்டியை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா நல்ல முறையில் சிறப்பாக வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்காக வந்துட்டு என்ன செய்யலாம் டெலிவரியோட நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 பல்லு செவல மரம், ரொம்ப அன்பான குட்டி. 2 பல்லு தான். பக்ரீத் சேல்ஸுக்காக இருக்கு. இன்னும் பக்ரீத்துக்கு என்ன செய்யல அப்படின்னா புக்கா ஆகலை. இந்த கிடாயை வந்துட்டு பக்ரீத்துக்காக தமிழ்நாடு ஃபுல்லா எங்கனாலும் நம்ம என்ன செய்யலாம்னா டெலிவரி வந்துட்டு இந்த குட்டியை வந்துட்டு நம்ம பண்ணலாம். இதோடைய வயசு பாத்தீங்க அப்படின்னா 2 பல்லு. நல்லா வந்துட்டு உயிரிடைக்கு 80 கிலோ இருக்கும். கறி மதிப்புக்கு வந்துட்டு 35ல இருந்து 40 கிலோ சாலிடா வந்துட்டு என்ன செய்யும் விடும். நாட்டுக்கு சுத்த நாடு கிடையாது. இது வந்துட்டு கோங்கு ரகம். இந்த கடை பாத்தீங்கன்னா சுத்த 8 வரும். இந்த கடை விற்பனை முடிஞ்சிருச்சு. இந்த கிடாய் பாத்தீங்க எந்த ஊருக்கு முடிஞ்சிருக்கு? இது வந்து கடலூருக்கு தான் முடிஞ்சிருக்கு. இதோட உயிரிடம் வந்துட்டு 100 கிலோ இருக்கும். 90ல இருந்து 100 கிலோ இருக்கும். கறி மதிப்பு வந்துட்டு 45ல இருந்து 50 கிலோ தாராளமா இருக்கும். 50 கிலோவுக்கு விடாம இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்கருப்பு குட்டி. எல்லாருமே பார்வையாளர்கள் இருந்து எல்லாருமே வந்துட்டு இந்த கண்கருப்பு அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு விரும்புவாங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பக்ரீத்துக்காக வாங்கி பக்ரீத்துக்காக விற்பனை வந்துட்டு ஊட்டிக்கு வந்துட்டு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இந்த குட்டியும் இதுவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு திருப்பூர்ல போய் டெலிவரி என்ன செய்ய வேண்டியிருக்கு, பண்ண வேண்டியிருக்கு. ஊட்டி, திருப்பூர் இந்த வெளியூருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பெருநாக்கு 2 நாளைக்கு முன்ன குட்டி நம்மகிட்ட மொத்தம் ஒரு 12 குட்டி கிட்ட மொத்தம் டிரான்ஸ்போர்ட்டுக்காக அவைலபிள்ல இருக்கு. இது வந்துட்டு சுத்த நாட்டு ரகம் தான். கண்கருப்பு. வயசு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 4 பல்லு தான். உயிரிடம் வந்துட்டு 90ல இருந்து 95 கிலோ இருக்கும். கறி மதிப்பு 40 கிலோ விடாம இருக்கும். 90 100 உண்மையில இருக்குமா? கண்டிப்பா. நம்ம இல்லாம வந்துட்டு என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்ல. கண்டிப்பா இருக்கும். நம்மள்டே வந்துட்டு திராஸ் அவைலபிள்ல தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா போட்டு கூட காமிச்சிடலாம். ஆனா இது என்ன ரகம்? கருகருன்னு இருக்கா? இது வந்து சுத்த நாட்டு கிடாய், மூலிக்காதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காது பாத்தீங்க அப்படின்னா காதே இருக்காது. இது காது வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சோவி கணக்காத்தான் வந்துட்டு என்ன செய்யும் இருக்கும். இது வந்து சுத்த நாட்டு கிடா தான். மூலிக்காதுன்னு சொல்லுவாங்க. சுடுசுடுன்னு இருக்கும். பயங்கர ஆக்ரோஷமா இருக்கும். இந்த சோனக்காது இந்த மாதிரி பொடி காதா இருக்கக்கூடிய குட்டிகள் எல்லாமே பயங்கர வந்துட்டு ஆக்ரோஷமா இருக்கும். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நண்பருக்காக வாசுதேவ நல்லூருக்கு இந்த குட்டி வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு, முடிஞ்சிருக்கு. ஆமா, முடிஞ்சிருக்கு. இது பக்ரீத்துக்கு ஒரு நாளைக்கு இந்த குட்டி வாசுதேவ நல்லூருக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். மூலிக்காது பந்தயத்துல நின்று அடிக்குன்னு சொல்லுவாங்களா? ஆமா, மூலிக்காதோட இது என்ன பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆக்ரோஷமா இருக்கும், நல்ல சண்டை செய்யும். நிறைய மக்கள் வந்துட்டு விரும்பியே வந்துட்டு பொடிக்குட்டிலே நம்மள்ட்ட எல்லாருமே கேட்கறது உண்டு. மூலிக்காதுல வந்துட்டு ஒரு பொடிக்குட்டி 3 மாசம் 2.5 மாசம் குட்டி எனக்கு வாங்கி கொடுங்க நண்பரே அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்துட்டு நிறைய உண்டு. இல்ல பெருநா முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி யாருக்கு 2.5 மாசம் குட்டி 3 மாசம் குட்டி வேணுங்கிற பட்சத்துல நம்மளுடைய நம்பரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு 3 மாச குட்டி, 4 மாச குட்டி, கொம்பு தள்ள குட்டி, 2.5 மாசத்துல இருந்து பல் போட்டுறதுல இருந்து கொம்பு புடுங்குற தரத்துல இருந்து கிடப்புல் வரைக்கும் நம்மள்ட்ட எப்போதுமே வந்துட்டு கிடாய்கள் வந்துட்டு அவைலபிள்ல இருக்கும். என்னென்ன ரகங்கள்லாம் கிடைக்க மாட்டேன் நம்மள்ட்ட கிடைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சுத்த நாட்டு கிடாய் இருக்கும். இருசல், மயிலாம்பாடி, கோங்கு வகைகள், ஜமுனாபுரி வகைகள் இப்படின்னு சொல்லி எல்லா வகைகளுமே நம்மள்ட்ட எல்லா குட்டியே கிடையாது. எல்லா குட்டியுமே நம்மள்ட்ட வந்துட்டு அவைலபிள்ல இருக்கும். இப்போ நம்ம கட்டுத்தரில் வந்துட்டு நாட்டுக்குட்டியும் கிடக்கு, இருசலும் கிடக்கு, ஜமுனாபுரி கிடக்கு. எல்லாமே வந்துட்டு நம்மள்ட்ட வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா குட்டி எப்போதுமே வந்து அவைலபிள்ல தான் இருக்கு. இது உயிரிடம் வந்துட்டு 70ல இருந்து 80 கிலோக்குள்ள இருக்கும். கறி மதிப்பு ஒரு 35 கிலோ, 30ல இருந்து 35 கிலோக்குள்ள கறி மதிப்பு இருக்கும். இது கொம்புலாம் புடுங்குனதுனா? ஆமா, இதெல்லாம் வந்து வட்ட கொம்புன்னு சொல்லுவாங்க. முட்டைக்கிடாய்க்கு வந்துட்டு தோதுவான கம்பு, தோதுவான வந்துட்டு தலை செட்டும்பாங்க. இதுவும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 ட்ரிப் வந்துட்டு புடுங்கின நிலையில தான் வந்துட்டு இந்த கொம்புமே வந்துட்டு இவ்வளவு பிரமாண்டமா என்ன செய்யும் வரும். நெத்தியில மட்டும் வெள்ளை நெத்தி. ஆமா, நெத்தி சுட்டி வித்து வந்துட்டு சோனக்காது. இதுல சோனக்காதுல இப்படி கிடைக்காது. ஆமா, இந்த இதுல வந்துட்டு என்ன செய்யாது, அடிக்கு வந்துட்டு கிடைக்காது. அதான் ஸ்பெஷல். பந்தயம் என்ன போயிருக்கா? இது பந்தயத்துக்கு போய் பந்தயம்லாம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா எடுத்துருக்கு. இது வந்துட்டு ஜமுனாபுரி ரகம். இது வந்துட்டு செம்மறி தான். பல் போடல. வளப்புக்கு அடுத்த வருஷம் வளப்புக்கும் இது என்ன செய்யும் அப்படின்னா ஆகும். பக்ரீத்துக்கும் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான பக்ரீத்துக்கும் வந்துட்டு ஆகும். இது வந்துட்டு கர்நாடகால இருந்து பிரத்யேகமா நம்ம வந்துட்டு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டு இதை செஞ்சு வச்சிருக்கிறோம். கர்நாடகால எப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்க? கர்நாடகாக்கு நம்ம கிடைக்குமா? மந்த்லி 1 டைம் வந்துட்டு நம்ம மாவட்டத்துல இருந்துட்டு வந்துட்டு கர்நாடகாவுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வண்டியில வந்துட்டு போய் அங்க நம்ம வண்டியே போவோம். நம்ம கர்நாடகா எங்க போவீங்க? கர்நாடகா வந்து அமீன்காடு போவோம். கர்நாடகா, ஆந்திரா இப்படி எங்க வேணாலும் வந்து நமக்கு அங்க போய் அங்க இருந்து கோங்கு குட்டிகள், குறும்பு குட்டிகள்,
இது வந்துட்டு ஜமுனாபடிகள் வந்து எல்லாமே நம்ம வந்துட்டு மொத்தமாவே வந்துட்டு கறிக்கும் சரி மற்ற வளர்ப்பு பிராணிகளுக்காகவும் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். ஒரு 4 மாச கிடாயில எடுத்தேன். இன்னைக்கு இதோடைய மாசம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 9 to 10 மாசம் கிடா இது வந்துட்டு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா பல்லு போடல. இது வந்துட்டு இந்த பக்ரீத்துக்காக வச்சிருக்கிறேன். இந்த பக்ரீத்துக்கு இது போகாட்டா கூட முடிய வந்துட்டு பறிச்சு திரும்ப வந்துட்டு இது அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னா தயார்படுத்தலாம். பல்லு போடலைங்கன்னா அடுத்த வருஷம் 4 பல்லு கிடாவா வந்துட்டு நல்லா கம்பீரமா வந்துட்டு இந்த கிடாயை வந்துட்டு நிற்கும். கொம்பு இல்லையா? கொம்பு இல்லாத நம்ம ஏரியால எப்படி இதோட ஸ்பெஷலிஸ்டே பாத்தீங்கன்னா அதாவது கொம்பு உள்ளது மட்டும் இல்ல, கொம்பு இல்லாம மோளக்கடாய் தான் வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய கஸ்டமரும் வந்துட்டு இந்த தென்காசி மாவட்டத்துல நிறைய பேர் உண்டு. அதனால கொம்பு இல்லையா? சிலர் குறை இல்லங்கிறது கிடையாது. கொம்பு இல்லாத கொடுக்கணும் அப்படிங்கிறது, கொம்பு இல்லாத கம்பீரமா கொடுக்கணுங்கிறது வந்துட்டு முறை. ஆனா கொம்பு இல்லாத கொடுக்க கூடாதுங்கிறது வந்துட்டு கிடையாது. ரொம்ப பாசமான குட்டி. வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு இதை என்ன செஞ்சுக்கலாம், வளர்த்துக்கலாம். விட்டுறது, சேட்டப் பண்றது அப்படிங்கிற மாதிரி எந்த தொந்தரவும் வந்துட்டு இந்த கிடாய்கள்ல இருந்து நமக்கு வந்துட்டு என்ன செய்யாது, வராது. ரொம்ப பாசமா பழகக்கூடியது. ஆனா பாக்க வெள்ளாடு மாதிரிலாம் இருக்கு. இது வந்துட்டு செம்மறி. சிலவங்க வந்துட்டு இதை கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க. மூக்கு காட்டுங்க பாப்பா. இது நல்ல விவரம் தெரிஞ்சவங்க வந்துட்டு ஜமுனாபடி ஆடு அப்படிங்கறத சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரிஜினல் ஜமுனாபடி இப்படிதான் இருக்கும். மூக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா பெண்டா இருக்கும். காது இவ்வளவு நீளம் இருக்கும். காது வந்துட்டு இவ்வளவு நீளம் இருக்கும். கழுத்துல இந்த தாலி எதை சொல்லுவாங்க? கழுத்துல இந்த தாலிங்கிறது வந்துட்டு இறைவனுடைய படைப்பு தான். இது மேக்சிமம் இருந்தும் வரும், இல்லாமலும் வரும். அது ஒண்ணு குறை இல்லை. அது வந்துட்டு குறை கிடையாது. இது பழைய காலத்து ஆட்கள் சிலரு சொல்றது உண்டு. ஆனா வந்துட்டு தாலி இருந்து தாலியை வந்துட்டு அறுக்காம நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்துட்டு குர்பானி வந்துட்டு கொடுக்கலாம். அதை கோடையாக்காம இது உள்ளபடியே என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கலாம். கர்நாடகால இருந்து நம்ம ஏரியால வளர்க்க முடியுமா? அங்குள்ள கிளைமேட்டுக்கு இங்குள்ள கர்நாடகால இருந்து நம்ம ஊர்ல வந்துட்டு தாராளமா வந்துட்டு வளர்க்கலாம். குட்டிகள் வந்துட்டு கர்நாடகால இருந்து நம்ம இங்க கொண்டு வரதுக்கே வந்துட்டு 3 நாள் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்துட்டு இங்குள்ள ஃபுட்டு எங்களுடைய நிலவரங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு புரியறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் குட்டி வந்துட்டு அப்நார்மல்ல தான் இருக்கும். 10 நாளுக்கு அப்புறம் மட்டும் நார்மல் ஆயிரும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் உள்ள இடத்துல புல்லு கீரை எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாப்ல. நல்லா சாப்பிடும். தோரந்தூசில இருந்து உளுந்தந்தூசி எல்லாமே வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா அதை சாப்பிடும். இது என்ன கிடாவா? அதுவும் கிடாதான். இது ரெண்டுமே வந்துட்டு ஜமுனாபடி தான். சேல்ஸுக்கு உண்டா? இது சேல்ஸுக்கு உண்டு. இதே வந்துட்டு சென்னை, திருப்பூர், நம்ம லோக்கல்லையுமே இது வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா விரும்பி இருப்பாங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு பக்ரீத் கிடாக்காக ஒரு 7 கிடாய் இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தோம். நம்மள்ட்ட வந்துட்டு 5 கிடாய் வந்துட்டு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா விற்பனை முடிந்து உடனே போயிடுச்சு. அதெல்லாம் இந்த 2 கிடாய் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட பக்ரீத்துக்கு வந்துட்டு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வரக்கூடிய திங்கள் வந்துட்டு பக்ரீத் பெருநாள். பார்க்கக்கூடிய அனைவருக்குமே வந்துட்டு பக்ரீத் பெருநாள் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பக்ரீத்துக்காக பர்ச்சேஸ் பண்ண கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிடாய்கள் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணா கிட்டத்தட்ட 90% வந்துட்டு குட்டிகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 15 கிடாய்கள் மட்டுமே நம்மள்ட்ட வந்துட்டு இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. யாரு முந்துறாங்களோ அவங்களுக்கு சிறப்பான சலுகையோட நல்ல ரேட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தரமான ரேட்டுக்கும் ரீசனபிளான விலைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன செய்யறேன் அப்படின்னா தரேன்.